ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து நான் லாஸ்ட் ஃப்ரைடே பல்லாவரம் சந்தையில் வாங்கினது. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து எல்லாமே இருக்குது. நல்ல சுவிட்ச் இருக்குது, ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நாப் மட்டும் இல்லை. பட் இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனாக தெரியல. நம்ம எடுத்தோடனே பவர் ஆன் பண்ணி பார்க்கக்கூடாது. இல்லை ஏதாவது ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம பவர் ஆன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கே கம்மியாக கிடைக்குது, அதே போல் ரீஸ்டோரிங் வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ அந்த சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணி பார்க்கலாம். அப்படியே உள்ளே பார்க்கலாம். உள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் புத்தம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு 12 வாட் டிரான்ஸ்ஃபார்மர், 4440 போர்டு. இது ஒன்று ஒயரிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் இருக்குமா தெரியல. ஏன்னா இந்த கேபினெட் உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுசாக இருக்குது. டஸ்ட்டு மட்டும் தான் இருக்குது, பட் புதுசாக இருக்குது. இதோட அமௌண்ட் வந்து ஒர்த்தாக எனக்கு தெரியல. நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். 4 ohm 6 வாட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் நான் டெஸ்டிங்க்கு வச்சுருக்கேன். பெரிய ஸ்பீக்கர் சப்போஸ் வந்து உள்ள போர்டு கீழே ஏதாவது அடியாக இருந்ததுனாக்கா நம்மளோட இது டேமேஜ் ஆகிடும். அதனால் நான் இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். பட் பவர் கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணாக்கா எனக்கு எதுவுமே ஆன் ஆகலை. ஃபுல்லாக வந்து ஜஸ்ட் பிளாங்காக எப்படி இருந்ததோ அப்படி தான் இருந்தது. என்ன ரீசன் சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் சுவிட்சில் லைன் பார்த்தாக்கா சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் விட்டுருந்தது. அதாவது நம்ம பவர் இன்புட் பண்ணுறோம்ல, ஏசி லைன் வந்து ஒரு லைன் விட்டுருந்தது. ஸோ அந்த லைனை மட்டும் நான் சால்டரிங் பண்ணிட்டேன். ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு ஃப்ரண்ட் இருக்க எல்இடி லைட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ஒரு ஆக்ரிலிக் பேனல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க போல், நல்லா தான் இருக்குது. ஸோ உடனே பென்ட்ரைவ் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணி சாங்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கலான்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ண உடனே சாங்ஸ் வந்து யூஎஸ்பி பிளேயர் ப்ளே பண்ணிடுச்சு. ஆனால் வந்து என்னாச்சு அப்படின்னாக்கா நம்மளோட ஆம்ப்ளிஃபையரில் கொஞ்சம் கூட சவுண்டு வரவே இல்லை. எது திருப்பினாலும் பேலன்ஸ், எது திருப்பினாலும் சவுண்டு சுத்தமாக வரல. அதில் வந்து ரிமோட்டில் வந்து வால்யூம் கம்மி பண்ணி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போய் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம், எனக்கு சவுண்டு வரவே இல்லை. வால்யூம் நல்லா 50 லெவலில் இருந்துச்சு. எதை திருப்பினாலும் எந்த ஒரு சவுண்டுமே வரல. அதுக்கப்புறம் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணப்பறம் லைட்டாக வந்து ஹம்மிங் கிடைக்க ஆரம்பிச்சிது. கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த வால்யூம் பட்டனை திருப்ப சம்திங் அப்படியே கரெக்டாக சவுண்டும் கேட்க ஆரம்பிச்சிது. ஸோ வால்யூம் திருப்ப நீங்களே அந்த ஸ்பீக்கரை பாருங்கள், ஜஸ்ட் அந்த மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருந்தது. என்கிட்ட ஒரு பழைய யூஎஸ்பி பிளேயர் இருந்தது. அதை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அந்த போர்டு கனெக்ட் பண்ணி என்னாச்சு அப்படின்னாக்கா எனக்கு சேம் ஹம்மிங் சவுண்ட் தான் வந்துச்சு. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ யூஎஸ்பி பிளேயரில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து எந்த இஷ்யூமே கிடையாது. போர்டில் தான் கடைசி அதை ஃபால்ட் இருக்குன்னு நினச்சேன். ஸோ நான் போட்ட யூஎஸ்பி போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பழைய போர்டையும் வந்து கனெக்ஷன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் 4440 போர்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ரிமூவ் பண்ணிட்டேன். ஒருவேளை ஆடியோ இன்புட்டுக்கான ரெசிஸ்டர் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த 22K ரெசிஸ்டர் வந்து சால்வ் பண்ணிவிட்டு ஆடியோ ட்ரை பண்ணேன். ஸோ வந்து சாங் ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிரச்சனைங்கிறது என்னென்னா இந்த ரெசிஸ்டரில் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேலன்ஸ்க்காக வச்சுருக்க பின், பேலன்ஸ் பாருங்கள், பேலன்ஸை ஃபுல்லாக வச்சாக்கா ஆஃப் ஆகுது. மொத்த லைட்டும் ஃபால்ட் வருது. ஸோ இதுதான் ஃபால்ட். அதே போல் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் திருப்பி ஹம்மிங் சவுண்டு வந்தது, குறகுறப்பு சவுண்டு. ஸ்பீக்கர் வந்து இந்த மாதிரி பம்ப் ஆகிட்டே இருந்தது. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிற வால்யூம் கண்ட்ரோல் நாப் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் வந்து மாற்றணும். அதே போல் பேலன்ஸையும் மாற்றிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு கலர் கோடிங் தெரியாது. புதுசாக ஒரு போர்டு ரெடி பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த போர்டில் வந்து கலர் கோடிங் சரியாக இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் கோடிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக சால்டரிங் பண்ணி பொட்டென்டியோமீட்டர் மாற்றிட்டோம். ஓகேங்களா, இதுதான் பழசு. இது வந்து 47K பொட்டென்டியோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. அதில் நான் போட்டிருக்கிறது வந்து 100K வந்து பொட்டென்டியோமீட்டர் போட்டிருக்கேன் வால்யூம்க்காக. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ்க்கு வந்து 3 பின் உள்ள பொட்டென்டியோமீட்டர் போட்டிருக்காங்க. பட் வந்து அது வந்து டி ஷேப் உள்ளது பொட்டென்டியோமீட்டர். ஆனால் என்கிட்ட டி ஷேப் இல்லை, அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். Play by USB drive. ஸோ
சாரி ஃப்ரெண்ட்ஸ், சவுண்ட் வந்து ஃபுல்லாக வைக்க முடியாது. எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும். சாங் ஃபுல்லாக ப்ளே ஆச்சுன்னா கண்டிப்பாக காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு கிளியர் வாய்ஸ், கிளியர் சவுண்டு நல்லாவே கேட்டுச்சு. ஸோ இந்த போர்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் தான், ரொம்ப பெரிய மிஸ்டேக் எதுவுமே கிடையாது. இந்த வால்யூம் கண்ட்ரோலும் இந்த பேலன்ஸ் கண்ட்ரோல் மட்டும்தான் பிரச்சனை. அதே போல் ஃபஸ்ட்டு எடுத்தோமா ஒரு சின்ன ஒயர் வந்து கட் ஆயிருந்தது, அவ்வளோதான். இதுக்கு வந்து இந்த ஒரு ஆம்பிளிஃபையரை தூக்கி போட்டிருக்காங்க. எதனாலன்னு தெரில. ஒரு வேளை அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியலையா, இல்லை சர்வீஸ் பண்ண தெரியலையா, இல்லை சர்வீஸ் பண்ண நேரம் இல்லையா அப்படின்னு தெரியல, இல்லை பணம் நிறையா இருக்குனாலும் தெரியல. ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். பட் எதுக்காக அவங்க இப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகே, சின்ன ப்ராப்ளம் இருந்தது, அதனால் எனக்கு லைட்டிங் மீடியம் இருந்தது, பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்டிங் தான். இப்போ எடுத்தாச்சு, நல்லாவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். ஹேவ் எ நைஸ் டே.